ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 58 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஃபேன் குயின் என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட 10 வருஷம் ப்ராமிஸ் உன்னால காப்பாற்ற முடியாது, பாக் எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்ல, நீ என்ன பண்ண போற? அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்துல அமைதியா இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, சீனியர் நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது, அதே சமயத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஸ்டார்டிங்லேருந்து நான் புள்ளி தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னை எல்லாருமே துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க, அப்ப எல்லாத்துலயுமே நான் தனியா என்னோட மரியாதைக்காக போராடிட்டு இருந்தேன். அதே சமயத்துல அந்த இடத்துல நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க சீனியர், அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். அதே சமயத்துல நான் ஜியான் மவுண்டன் வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எமோட்டர் செட்ல இருக்கவங்க எல்லாம் நீதியை ஒரு கேள்விக்குரிய கேட்டுட்டு இருக்காங்க. நான் நிறைய ட்ரையல்ஸ் கலந்துருக்கேன் இந்த ஜியான் மவுண்டன்ல, அந்த ஒவ்வொரு ட்ரையல்லையும் என் வாழ்வு சாவாங்கிறது எனக்கே தெரியாம இருந்தது. ஆனா இந்த இடத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பவர் மரியாதை இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி நான் சைலண்டா இவ்ளீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் நான் கேட்டுட்டே இருக்கணுமா? அதுக்கு ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான், அதே சமயத்துல ஒன்று கல்டிவேஷன் தான் உனக்கான தகுதியை உனக்கான பவரை முடிவு பண்ணும், அதுக்கு நீ ரொம்பவே கஷ்டப்படணும். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் காடுக்கும் டீமனுக்கும் பேட்டில் நடக்க போகுது, அந்த பேட்டில் நம்மளும் கலந்துப்போம், அது நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. அதுல என்ன வேணா நடக்கலாம், இல்ல யார் சர்வே பண்ண போறாங்க தெரியல, நம்ம அதுக்கான இடத்த நம்ம தான் தேடிக்கணும். அப்ப நம்ம இது என்ன சொல்றேன்னா, 10 வருஷம் டைம் இருக்கு ஃபேங்க்வின், அதுக்குள்ள என்னோட டேலண்ட்டை நான் வளர்த்துக்கிறேன். அதே சமயத்துல ஃபாக்க கண்டிப்பா அந்த இடத்துல கொள்ளுவேன், இல்லைன்னா அந்த இடத்துல நான் செத்து போவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபேங்க்வின் இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அந்த காம்படிஷன் நீ மட்டும் கலந்துக்கிட்டேன்னா போன வாட்டியோட இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு அதிகமான ஸ்பில்ஸ் தர போறாங்க. அந்த ஸ்பில் லெவல் மட்டும் உன் கையில கிடைச்சுன்னா நீ லெவலப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், நீ சீக்கிரம் ஈஸியாவே நெருங்கிடலாம். அந்த லிஸ்ட்ல நீ முதல்ல பிடிக்கணும். அதுவும் இல்லாம ஒரு 10 வருஷம் ப்ராமிஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. உனக்கு புரிஞ்சிட ஃபேங்கான்? அது கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, நான் கண்டிப்பா உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். அப்ப ஃபேங்க்வின் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஸ்மால் அமௌண்டல் போறேன், அதுவும் இல்லாம நான் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது, அதனால என்னோட ஸ்பில்ஸ் எல்லாம் உனக்கு விட்டு போயிருக்கேன், அது எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவான இடத்துல தாக்கிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா என்ன கட்டுங்கன்னா, நம்ம சின்ன பொண்ணு எழுத இருக்காங்களே அவங்களோட பேலஸை கட்டுறாங்க, அந்த இடத்துல எல்லா டிசபிள்ஸ் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த எழுத என்ன சொல்றாங்கன்னா, டைம் வந்துடுச்சு, டீமன்ஸ்க்கும் காடுக்கும் பேட்டில் நடக்க போகுது, அதுல இன்னும் டிசபிள்ஸ் எல்லாமே உங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ண போறீங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண வந்திருக்கேன். எவனுக்கும் எர்த்துக்கும் ஒரு பாலம் இருக்கு, அது நெருங்கணும்னா அவங்க கல்டிவேஷன் மெத்தட்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். சீரியஸா நீங்க எல்லாருமே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கணும், இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. இந்த கல்டிவேஷன் மெத்தட்ஸால உங்களோட பவர் கூட எஸ்டீம் லெவல்ல கூட மாற வாய்ப்பு இருக்கு. உங்களோட மைண்டும் அதே சமயத்துல சோலும் ரெண்டும் சேரணும், அது ஒன்னா மாறினா மட்டும்தான் உங்களால சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். அதுக்கு நீங்க உங்க மைண்டை மொத்தமா கிளியர் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காது. ஹியூமன்ஸோட ஆட்டோ அதே மாதிரிதான், உங்க மைண்டை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்க சோல் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமா மாறும். உங்க மைண்டும் உங்க ஆட்டோ சுத்தமா இருக்கணும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு உங்க கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டிராகன் பிக்சருக்குள்ள நம்ம ஹீரோ போறோம். அந்த இடத்துல பார்த்தா ஒரு முட்டை உருவத்துல ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல ஒரு பாலங்கள் மாதிரி இருக்காது, அது சுத்தி நிறையவே ஒரு கத்திகள் சுத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்னதுங்கிற மாதிரி நம்ம டிராகன் கேட்டா டிராகன் என்ன சொல்லுன்னா, இது எங்க கிளானோட ஒரு சீக்ரெட் டெக்னிக்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டெக்னிக்கால உன்னோட ஸ்வாட் பறக்கும்ல, அந்த ஸ்வாடுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் தரும். அதாவது என்ன சொல்றேன்னா, இது ஒரு அசுரா போனை வச்சு நான் உருவாக்கி இருக்கேன். இந்த அசுரா போன் உன்னோட கத்தியோட மிங்கில் ஆறப்ப டீமன் பப்பட் ஸ்வாடா மாறும், அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், அதுவும் பாய்சனபுளா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இது என்னது அப்படி புரியுற மாதிரி சொல்லு, இந்த பேரே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப டிராகன் என்ன சொல்லுறா, உன்னோட கத்தியை வச்சு நிறைய பேர் நீ கொண்டிருக்க, ஆனா நீ கொல்லும் போது ரொம்பவே கஷ்டப்பட்ட, இந்த கத்தி நான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் உனக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா இது வேற லெவல்ல இருக்கும், உன்னோட சோலோட அது கனெக்ட் ஆகுறதுனால உன்னோட நிலையமும் அதிகப்படும், அதே சமயத்துல இந்த ஸ்வாடுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், இது ஒரு அசுரா கத்தி கூட சொல்லலாம். அதை கேட்டு நம்ம ஹீரோ வெரி குட், இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப டிராகன் என்ன சொல்லுன்னா, அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும், அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், நான் உன்னை அண்டர் கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கூட்டு போகணும்னு நினைக்கிறேன், நீ கண்டிப்பா டீமன்கள் பீஸ் எடுக்க போறேன்னு நினைக்காது, நம்ம இன்னைக்கு எடுக்க போறது ஒரு ஜே பெண்டன்ட் எடுக்க போறோம், அதனால உன்னை கல்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதை கேட்டதுக்கு அப்புறம் அது என்னதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப டிராகன் என்ன சொல்லுன்னா, ஒரு ரூம் இருக்கு, கிரேட் வார் நடந்தப்ப அந்த ஜே பெண்டன்ட் அந்த இடத்துலயே மறைஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதை தான் நம்ம 2 பேரும் கண்டுபிடிக்க போது, அது ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் அந்த ஜே பெண்டன்ட், அதை யூஸ் பண்றதால ஒரு மேஜிக்கல் வெப்பன் கூட கிரியேட் ஆகலாம். இது எல்லாமே உன் கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணும். யோசிச்சு பாரு நான் சொல்ற பத்தி. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓகே அது என்னன்னு பார்ப்போம், அப்ப நான் கண்டிப்பா நம்ம அண்டர் கிரவுண்ட் போலாங்கிற மாதிரி அந்த டிராகன் பிக்சருக்குள்ள சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்துடுறான். அந்த இடத்துல அந்த எல்டர் இருக்காங்களா, எல்டர் பண்ணு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவரையும் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதோட நீங்க கிளாஸ் முடிஞ்சுது, உங்க லைஃப் அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு வழியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க.
அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளில கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்தெல்லாம் நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பேரை சொல்லி யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஹீரோ திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் மாயன் வரா. மாயனை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க யாருங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டது அந்த ஃபேன் குயின் தங்கச்சிங்கன்னா அவன் மூக்குல ஏறிக்குமே. அவன் என்ன சொல்றானா, நீ யாரை எடுத்து கேள்வி கேட்டதுக்கு தெரியுமா, இவர் யாரும் தெரியாதா, ரேங்க்ல 3ஆவது இடத்துல இருக்கு அது இந்த லிஸ்ட்ல, இதை பத்தி உனக்கு என்ன தெரியும், அதான் அந்த காம்படிஷன் சொல்றேன் அதுல 3ஆவது இடத்துல இவன் இருக்கானா. அப்ப இந்த மாயன் என்ன சொல்றேன்னா, என்ன எப்படி நீ மறந்து போன, ஃபாக் கூட இருக்கும் போது நான் கூட உன்னை பத்தி ஒரு நல்ல விதமா ஒரு கமெண்ட் பண்ணனே, என்ன மறந்து போயிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவா அதை ஞாபகப்படுத்தி பாக்குறா. இவன் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க தான் நமக்கு தெரியுமே, நம்ம ஹீரோய்க்கு சீக்கிரமா சாவணும் உயிர் வாழக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவன் ஒரு முட்டாப்பைங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி சொல்லியிருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோ ஞாபகப்படுத்திட்டு ஓ நல்லாவே ஞாபகம் இருக்கு நீங்க யாருங்கிறது. அப்ப இந்த வாய் என்ன சொல்றா, நீங்க என்னமோ சொன்னியாமே ஃபிராங்க்வின் தங்கச்சி அவ எவனா பார்த்தா வெட்டுவேன் கெட்டுவேங்கிற மாதிரி, இப்ப நான் தான் ஃபிராங்க்வினோட ஃபியான்சி, அதாவது ஃபியான்சி. இவன் என் கூட இருக்க வரையும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, தேவை இல்லாம இவகிட்ட நீ பக்கத்துல வர வேலை எல்லாம் வச்சுக்காத, இவன் இப்ப என் ஆளு, சரி இப்ப என்ன பண்ண போற, ஏதாவது பண்ண போறியா என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் முறைச்சிட்டு இருக்கும் போது இந்த ஃபிராங்க்வின் தங்கச்சி பக்கத்துல வந்தா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ என்ன இப்ப நான் கலாய்க்க வந்தியா என்ன, அதெல்லாம் ரொம்ப லேட்டுப்பா, ஏன் உனக்கு சொல்றேன்னா நான் இப்ப உன்னோட ரேங்க் குறைக்க போறேன், அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல உன் ரேங்க்ல உன்னை கீழே தள்ளிட்டு நான் முன்னாடி வர போறேன், நீ கடைசி வரையும் 3ஆவது இடத்துல இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கான நம்ம ஹீரோ. அதை கேட்டோ ஃபேன் நினைச்சு கடுப்பாயிட்டு, ஃபேன் மேன் எவ்வளவு தைரியம் தான் இவர்கிட்ட அப்படி பேசுவேன். அப்ப இந்த வாய் என்ன சொல்றேன்னா, இதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்க, இவனால அந்த லிஸ்ட்ல வர முடியும்னு நினைக்கிறேன், என்னால நம்ப முடியல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, 10 வருஷம்லாம் தேவையில்ல, இவனுக்கு நானே முடிவு கட்டிடுவேன், நீ இது கவலைப்படாத, உனக்கான ரிவெஞ்ச நான் எடுப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபேன் தங்கச்சி தாக்கி என் ஃபேமிலி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க சீனியர். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க, நமக்குள்ள இதெல்லாம் தேவையே இல்லை, அதுவும் இல்லாம உனக்கிட்ட மேஜிக்கல் வெப்பன் கூட இல்ல, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நான் உனக்காக போய் ஒரு மேஜிக்கல் வெப்பன் வாங்கிட்டு வரேன், அதுக்கு ஒருத்தர் சந்திக்க வேண்டியதுக்கு, அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்ல நீயும் வந்துருவ, அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஃபிராங்க்வின் தங்கச்சி என் அக்கா கூட என்ன புரிஞ்சுக்கல, ஆனா நீங்க தான் என்ன நல்லாவே புரிஞ்சிருக்கீங்க, அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ ஒழுங்கா வீட்டுக்கு பத்திரமா போ, உனக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி தங்கச்சி தேங்க்யூங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நான் மாயன் பையன், நான் ஃபர்ஸ்ட் சீக்கிரமாவே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கிட்டு முதல் இடம் பிடிக்கணும்னா அதுக்கு நான் அந்த மேஜிக்கல் வெப்பனும் மேஜர் பாயிண்டா இருக்கும், சரி வெளில வாங்கிற மாதிரி கூப்பிட்றான். யாருன்னு பார்த்தா இவனோ இன்னும் டிசம்பிள்ஸ்ல இவனுக்கு கைப்புள்ளிங்கெல்லாம் வச்சிருப்பான், அவனுங்க தான் வந்து இறங்குறானோ. இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம மாயன் என்ன சொல்றேன்னா, எனக்காக நீங்க எல்லாம் ஒரு வேலை பார்க்கணும், என்னன்னா ஃபாங்கான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை நீங்க 2 பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, அவனை ஃபாலோ பண்ணி அவன் டெய்லி என்ன பண்ணா, என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்றா, கல்டிவேஷன் எல்லாமே எனக்கு அப்டேட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல நீங்க எந்த ஒரு சஸ்பிஷன் மூமெண்ட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு எல்லாமே ரிப்போர்ட் பண்ணும். அதை கிட்ட ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எனர்ஜி ஸ்பில்ஸ் ஒன்று கொடுக்குறேன், இது உங்க எனர்ஜியை இம்ப்ரூவைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல நான் டாப்ல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மேஜிக்கல் வெப்பன் கொடுப்பேன், ஓகேவா 2 பேருக்கும். அது கேட்டதுக்கு ஓகே மாஸ்டர்ங்கிற மாதிரி இவனுங்க சொல்றானோ. ஒரு காம்படிஷன் லிஸ்ட்ல வரதுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கானோ, அந்த காம்படிஷன் லிஸ்ட்ல இப்படிக்கு இவன் தான் டாப் 3ல இருக்கான், நம்ம ஹீரோப்பா 0ல தான் இருக்கான். நம்ம ஹீரோக்கு மேஜரா தேவைப்படுறது மேஜிக்கல் வெப்பன், அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோப்பா அந்த டீமன் இடத்துக்கு, அண்டர் கிரவுண்ட் டீமன் இடத்துக்கு போறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போது எல்லாமே நான் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.